இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. விமலாக்கா எங்க சார்? அவங்களுக்கு என்ன சார் ஆச்சு? நீங்க யாரு? என் பேர் இந்து. விமலாக்கா எனக்கு தெரிஞ்சவங்க. இது அவங்க பொண்ணு, இது அவங்க பையன். சார், அக்கா இப்ப எப்படி சார் இருக்காங்க? எங்க அம்மா எப்படி சார் இருக்காங்க? இப்பதான் டாக்டர் ட்ரீட்மெண்ட் கூட்டு போயிருக்காங்க. இனிமேதான் என்னங்கிறது தெரியும். யார் சார் சுட்டது? தோ இவன்தான். இவன் தான் அவங்கள ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்து சேர்த்திருக்கான். அதான் என்ன நடந்துச்சுன்னு விசாரிச்சுட்டு இருக்கோம். ஏன்டா எங்க அம்மாவை சுட்ட? அவங்க உனக்கு என்னடா பாவம் பண்ணாங்க? வேணும்னே எதுவும் பண்ணலாமா? இவன் கிட்ட எதுக்கடி நீ நியாயம் கேட்டுட்டு இருக்க? சார், பணத்துக்காக எது வேணாலும் இவன் பண்ணுமா சார்? இன்ஸ்பெக்டர் சார், இவனுக்கு விமலாக்கா வட்டி பணம் தரலன்னு சொல்லி அவங்கள சுற்றுக்கா சார். வட்டிக்கு பணம் கொடுக்கறதே தப்பு, இதுல அவங்கள சுற்றுக்கா சார். இவனை சும்மாவே விடாதீங்க சார். பணம் இருக்கிற திமிர்ல ஆடுறானுங்க. நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். இப்ப அட்மிட் ஆயிருக்க பேஷண்டோட கார்டியன் யாரு? அவங்க ஃபேமிலில இருந்து யாராச்சும் வந்திருக்கீங்களா? நான் இருக்கேன் சிஸ்டர், அவங்க பொண்ணு. அவங்க காலோட எலும்புல புல்லட் சிக்கிருக்கு. ஃபார்மாலிட்டிஸ்ல கையெழுத்து போடணும். பெரிய அமௌண்ட் செலவாக வேண்டியிருக்கும். உங்களால கட்ட முடியுமா இல்ல கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்களா? சிஸ்டர், எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். நீங்க தயவு செஞ்சு ஆபரேஷன் ஆரம்பிக்க சொல்லுங்க. அவங்க பழையபடி நல்லா ஆயிட்டாங்கனாலே போதும். நீ செய்யறத செஞ்சுட்டு நல்ல மாதிரி நடிக்காத. அவங்க ஒண்ணும் அனாதை கிடையாது. நாங்க இருக்கோம் கையெழுத்து போடுறதுக்கு. இவனை புடிச்சு உள்ள போடுங்க சார். உங்க சண்டையை அப்புறம் வச்சுக்கோங்க. முதல்ல கையெழுத்து போடுங்க, அப்பதான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க முடியும். சுட, கையெழுத்து போடு. அண்ணே, என்ன நடந்தாலும் சரி, கருணா மட்டும் ஜெயிலுக்குள்ளே போயிடக்கூடாது. அவன் இந்த கேஸ்லேருந்து வெளியே வரணும். அவன் மேலே எஃப்ஐஆர் போகிறதுக்குள்ளே ஸ்டேஷனில் பேசி பணம் கொடுத்து சரி பண்ணி என்ன பண்ணணுமோ அதை முதல்ல பண்ணு. முதல்ல அவனை வெளியே கூட்டு வர வழியே பாரு. சரிங்க. போ, கிளம்பு. அண்ணே, நானும் கூட போகிறேண்ணே. நீ வேணாம், நீ எங்கேயும் போவேணாம், இங்கே இரு. அக்கௌண்ட்ஸே உன்னை கிளம்ப சொன்னேன். சரிங்கண்ணே, நான் ஸ்டேஷனுக்கு போய் பேசிட்டு உங்களுக்கு என்னென்னு ஃபோன் பண்ணி சொல்கிறேன். நான் கிளம்புறேன். அண்ணே, அக்கௌண்ட்ஸ் போய் என்னென்ன பேசுவார்? நான் போகிறேன்னு சொல்கிறேன், ஏன்னா என்ன விட மாட்டேன்ற? டேய், மூளையில் ஏதாவது இருக்கா இல்லையா? போலீஸ்க்கு எவ்வளோ தூரம் இன்ஃபர்மேஷன் போயிருக்கே தெரில. விஸ்வா தான் இதுக்கு பின்னாடி இருக்கான்னு தெரிஞ்சதுன்னா இது மைனர் கேஸா? குடும்பத்தை ஆளுகள் தான் தூக்கணும்னு தேடிட்டு இருப்பானுங்க. இந்த நேரத்தில் ஸ்டேஷனில் போய் நின்னா ஒன்று தான் தூக்கி உள்ள போனுங்க. எல்லாத்துலேயும் முந்திரி கொட்ட மாதிரி முந்தாதன்னு இதுக்கு தான் சொல்கிறது. பொறுமையை யோசிக்க விடுறா. இப்போ எதுக்கு எல்லாம் இப்படி நடிக்கிட்டு இருக்கீங்க? இந்த குடும்பத்தில் யாருக்கும் ஒன்றும் நடந்துடல. விஸ்வா, இதெல்லாம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை. பெரிய வீட்டு பசங்களுக்கு இதெல்லாம் சாதாரண விஷயம். அடிப்பட்ட பொம்பளைக்கு 5 10 தூக்கி போட்டோன்னு வச்சுக்கோ, தூக்கி போயிட்டே இருப்பாளுங்க. நீ கவலைப்படாத, பயப்படாம இரு. அப்பா நான் பார்த்துக்கிறேன், சரியா? சுகுணா, சொல்லுங்க. நடந்தது ஆக்சிடென்ட். யாரும் விஸ்வாவை எதுவும் சொல்லக்கூடாது. சரிங்க, வா. கூட்டு போ. சித்ரா, வா. சிஸ்டர், ஆபரேஷனுக்கு எவ்வளவு கட்டணும்னு சொல்லுங்க, நான் உடனே கட்டிடுறேன். சிஸ்டர், இந்த ஆளோட பாவப்பட்ட காசுலாம் தேவையில்ல. என்ன செய்யணும்னு எங்களுக்கு தெரியும். முதல்ல ட்ரீட்மெண்ட் முடிக்கலாங்க. வழி விடுங்க ஃபர்ஸ்ட். நீ ஒன்னும் அவங்களுக்காக பணம் கட்ட வேண்டிய அவசியம் இல்ல. சார், இவன் ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது சார். அரெஸ்ட் பண்ணி உள்ள போடுங்க. அட சும்மா இருமா, நாங்க தான் விசாரிச்சுட்டு இருக்கோம்ல. நீ போலீஸா நாங்க போலீஸா? நீ பாட்டுக்கு எப்ப பார்த்தாலும் ஜெயில போடுங்க ஜெயில போடுங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. எங்களுக்கு தெரியாதா எதை எப்ப செய்யணும் எப்ப செய்யக்கூடாதுன்னு? சும்மா வந்ததுல இருந்து குதிச்சுக்கிட்டே இருக்க. ஏன் சார் அந்த பொண்ணு தப்பு பண்ண மாதிரி அதை திட்டிட்டு இருக்கீங்க?
அவனை தூக்கி உள்ள போடுங்க சார். ஆமா, அவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. உள்ள அவனை தூக்கி பிடிச்சு போடுங்க போடுங்க சார் முதல்ல. இங்க பாருங்க, அவன் தான் காரணம். கொஞ்சம் கத்தாம அமைதியா இருங்க. மா, நீ முதல்ல அங்க போய் நில்லுமா. போமா. அக்கா வா. ஏய், என்னையா இல்ல ரொம்ப சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு எல்லாம் தெரியும், சுட்டவனே ஒத்துக்கிட்டான். இவன் எப்படி நாங்க சும்மா விடுவோம்? கர்ணா சார் வணக்கம் சார். என் பேர் கணேசன், கிருபானங்கிட்ட வேலை பார்க்குறேன். சார் உங்ககிட்ட கொஞ்சம் தனியாக பேசணும் சார். எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க சார். சார் ப்ளீஸ் சார், கொஞ்சம் அப்படி போய் பேசலாம் சார். சார், ஏற்கனவே எங்களை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசுறாங்க. இதுல தனியா போய் பேசி அவங்க நினைக்கிறத உண்மையாக்க சொல்றீங்களா? எது வந்தாலும் இங்கேயே சொல்லுங்க சார். அம்மா பொண்ணு ஆகாது, டாக்டர்கிட்ட நாங்கள் பேசிக்கிறோம். காலை எடுக்கிற அளவுக்குலாம் நாங்கள் போக விட மாட்டோம். அதெல்லாம் நினைச்சு நீங்க ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆபரேஷன் செலவு எவ்வளவு ஆனாலும் பரவாயில்ல, இல்ல இதை விட பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயாவது ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கலாம். இது எல்லாத்தையுமே நாங்க பார்த்துக்கிறோம். நீங்க ஆபரேஷன் பண்ணிட்டா எங்க அம்மா அப்படியே கடிச்சிருவாங்களா சார்? இதுவே உங்க வீட்ல யாருக்காச்சும் அப்படி நடந்திருந்தா இந்த மாதிரி சொல்வீங்களா? கேக்குறாங்கல்ல, இப்ப பதில் சொல்லுங்க சார். இங்க பாருமா, இது எதிர்பாராத விதமா நடந்த விபத்து. இதுல நாம யாரையும் குத்தம் சொல்லி எதுவும் ஆக போறதில்ல. உங்க அம்மாவோட ஆபரேஷன் செலவு மட்டும் இல்ல, உங்களுக்கு உங்க குடும்ப செலவுக்கான பணம் எவ்வளவு வேணுமோ நீங்க கேட்டதை விட நாங்க அதிகமாவே செய்யறோம். கேஸ் இல்லாம முடிச்சுக்கலாமா? எனக்காக பண்ணுமா? யார் சார் நீங்க? உங்களுக்காக நான் ஏன் சார் பண்ணணும்? இது ஒரு கொலை முயற்சிக்கா. அவனுங்க கொடுக்கிற பணத்துக்கெல்லாம் ஒத்துக்காத. அவனுங்க எல்லாருக்கும் நீ சரியான பாடம் கத்து கொடுக்கணும். அவன் செஞ்ச தப்புக்கு அவன் ஜெயிலுக்கு போய் தண்டனை அனுபவிச்சே ஆகணும். ஐயோ இந்து, அதெல்லாம் வேண்டாமா. அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய இடம். நம்மளால எல்லாம் அவங்கள எதிர்த்து போராடி சண்டை போட்டு ஜெயிக்க முடியாதுமா. எதுவும் வேண்டான்னு சொன்னா அப்புறம் ஆஸ்பத்திரி செலவுக்கு, மாத்திரை மருந்து செலவுக்குலாம் நான் என்ன பண்ணுவேன் சொல்லு? நான் ஒரு அன்னாடம் காட்சி தானே இந்து. அவங்க இந்த அளவுக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம் தானேம்மா. அந்த கருணா தம்பி தான் என்னை கூட்டிட்டு வந்து ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நாம எதுக்கு அவங்க கிட்ட வீண் வம்புக்கு போகணும்? ஏதோ என் கெட்ட நேரம் இது நடந்துருச்சு. நான் தான் உயிர் பொழைச்சிட்டேன்ல, இந்த பிரச்சனை இதோட விட்டுலாமா? என்னக்கா நீ இப்படி பேசுற? நீ ஏதோ வழியில ஒண்ணும் புரியாம பேசிட்டு இருக்க. அவனுங்களுக்கு தண்டனை வாங்கி தரணும்க்கா. நீங்க ஒன்னும் கவலைப்பட வேண்டாம். நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அம்மா ரெஸ்ட் எடுக்கட்டும், அப்புறம் பேசிக்கலாம்.